வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு அடிப்பட்ட பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அடிப்பட்ட பாம்பு, அடிப்பட்டது அப்படின்னு சொல்ல போனாலே மகரம் தான். எல்லாமே போயிருக்கும், எல்லாமே இழந்திருப்பீங்க. முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களெல்லாம் உண்மையாலுமே சொல்ல போனால் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பீங்க. பணம் வரும், இப்படி வரும், அழகாக 10 வழியாக போயிட்டே இருக்கும். நகை, பணம், லேண்ட் டாக்குமெண்ட்டு, வாஸ்து பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அதே மாதிரி பிஸ்னஸில் பிரச்சனை, பேங்கிங் மூலியமாக பிரச்சனை. ஏன்னா குரு இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் உங்களுக்கு, 6ஆம் இடத்துல இருந்து அழகாக பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேங்க்குக்காக ஏறி இறங்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் மகரத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸாக இருந்தீங்கன்னா அந்த நகை பிளச் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போகிறது, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா சொத்தை வச்சு லோன் வாங்கி அதனால பிரச்சனை 100% நடந்திருக்குங்க இந்த மகரத்துக்கு. ஓரளவுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே நிம்மதியாகலாம் அப்படின்னா இந்த குரு மாறும்போது. ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உரியவர் இவ்வளோ நாள் 6ல் இருந்து இப்போ 7க்கு மாதிரி அழகாக உங்களை லக்னத்தை பார்க்குறாரு இல்லையா. அப்போ இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட் அவுட், பாதி கடனை கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய வெளிநாடு பயணங்கள், அது போகும்போது கொஞ்சம் பெரிய பிரச்சனையிலேருந்து தவிர்த்துருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருமே வெளிநாடு போவோமா கேட்டால் இல்லை. அப்போ சில பேர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு ஹேண்டில் பண்ணும்போது சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ 7ல் இருக்க பிரச்சனை அடுத்தது 8ல் மாறும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கோங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருந்து போய் அழகாக என்ன பண்ணுவார், உச்சமாக இருந்து உங்களை லக்னத்தை பார்க்கிறார். நல்ல ஆன்மீக பயணங்கள் நிறைய கொண்டுட்டு போக போகிறீங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றுறாருங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஆன்மீக ட்ரிப்பு போக போகிறீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் என்னென்னலாம் பிரச்சனை, நகை பிரச்சனைன்னு சொன்னேன்னா நகை வரப்போகுது, அதே மாதிரி வீடு ப்ராப்ளம் சொன்னேன்னா வீடு வரப்போகுது, டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாக உங்களுக்கு பேங்கே சுமூகமாக வாங்க பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க இறங்கி உங்ககிட்ட சமரசம் பேசுவாங்க. ஓகே, இவ்வளோ நாள் ஜுவல்ஸ் ப்ளச் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதில் எடுக்க போகிறீங்க. ஏன்னா இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறாரு.
பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குருமார்களோட அட்வைஸை கேட்டு பண்ணுங்கள். இப்போ ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். நிறைய தான தர்மங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. செல்ஃபாகவே நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு மாதமே ஜூன் தான். எப்படா நமக்கு குரு மாறுவார், எப்படா நமக்கு வாழ்க்கை இதாகும். இப்போ வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இந்த ட்ராவலிங் அலைச்சல், சும்மா எங்கேயா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு தூக்க நிம்மதி எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஹெல்த் ரீதியாக இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ், நாட் ஒன்லி ட்ரிங்க், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்க, இந்த வெளி சாப்பிட்றவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த மாத்திரை தலைவலி நான் மாத்திரை, வயிறு வலி நான் மாத்திரை, உடனே மாத்திரை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பாதிக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தலை வலிக்கிறது, தலை சுற்றுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் அமைப்பில்லாம் போகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, இதெல்லாமே வந்து ராகுவோட பாதிப்பு வந்து 2ஆம் இடத்துல இருக்கும். ஸோ தொண்டை வலி வர்றது, அடிக்கடி இருமல் வர்றது, இதெல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மூலியமாக ஒரு நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டை வந்து இப்போ குரு பார்க்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இவ்வளோ நாள் வச்சு செஞ்சுருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க வந்து உபத்திரவம் தான் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களாம் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். கூடவே எந்த துரோகம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பீங்களா, அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. ஸோ பிஸ்னஸில் வந்து நீங்கள் நிறைய பெரிய முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அது மூலியமாக நல்ல மாற்றங்கள், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எல்லாமே சரியாக போகுது. அதனால் இந்த காலகட்டம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7.5 சனி பிடியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமே சில கிரகங்களோட அமைப்பினால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். எதுவுமே சரியாக போகுது. தசா புக்தி மாறும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் ஆல்ட்ரு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசா புக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.